ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். முன்ன வந்து போட் நெக்கு போட்டோம். இப்போ பிரின்சஸ் கட்டு போடுறேன். எப்படி போடுறோம் ஷார்ட்டில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்த உடனே நம்ம 2 இன்ச்சு விட்டுடணும். அதே மாதிரியே தான் 14 இன்ச்சு விட்டுட்டு இப்போ அவங்களுடைய மின்கலத்து அளவு எவ்வளோன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு முன்ன நம்ம வந்து 3.5 வச்சிங்களா, இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. மின்கலத்து அளவு 3 வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தோடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சு வருது. 6.5 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து 3 இன்ச்சு, மேலே 3, கீழே 3 இன்ச்சு. மின்கலத்து இறக்கம் வந்து 6.5 இன்ச்சு. இதுக்கும் அதே மாதிரி வளைவு வந்து ஒரு இன்ச்சு வந்து வளைவு கொடுத்துக்கோங்க. வளைவு கொடுத்துட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு துணி வந்து பிரின்சஸ் கட்டு போட் நெக் போடவெல்லாம் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 1.5 மீட்ரு இருந்தால் தான் போட முடியுங்க. இப்போ அந்த ஷோல்டர் அளவு அவங்களுக்கு வந்து 3 இன்ச்சு எடுத்துங்கிறோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வந்து தையலுக்கு. அதில் என்ன கை இறக்கம் இருக்குதோ அதே இறக்கம்தான். ஓகேங்களா? 6 இன்ச்சு. இப்போ 6 இன்ச்சுக்கு வந்து கையோடைய நீளம் மார்க் போட்டு அகலத்துக்கு எல் ஷேப்பில் ஒரு கோடு போட்டுடுறோம். அவங்களது வந்து நம்ம எவ்வளோ வச்சோம்? 11.5 இன்ச்சு வச்சிங்களா பேக் தட்டுக்கு. அதே மாதிரியே 11.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, அந்தாட்ட 13 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. மின்கலத்து எப்பயும் போல் நம்ம ஒரு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் 3, இது 1, இது வந்து 6, இது எப்பயும் போல் 11, இது வந்து 2 இன்ச்சு, இது வந்து 1.25. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும்னா இங்கே பாருங்கள், இதிலிருந்து கீழே இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மேலே வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எல் ஷேப்பில் இப்படி ஒரு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து 4 இன்ச்சு. இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சு. அப்புறம் இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? இது இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த தாவு லைட்டாக இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து இதில் பாருங்கள், இதுவும் 1.5 இன்ச்சு போட்டுங்கிறேன், இதுவும் 1.5 இன்ச்சு போட்டுங்கிறேன். இந்த வளைவு இப்போ வந்து இது இப்படியே டாட் வச்சுட்டு வந்து இது வந்து இதில் சேர்த்திடணும். ஓகேங்களா? பிரின்சஸ் கட்டுக்கு வந்து இப்படி தான் வெட்டணும். பாருங்கள், திருப்பணம் கூட சொல்கிறேன். ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, மொத்தமாக 14.5 இன்ச்சு. கழுத்தோடைய நீளம் வந்து அவங்களுக்கு 6.5 இன்ச்சு. கீழ் கழுத்துக்கும் மேல் கழுத்துக்கும் 3 இன்ச்சு கொடுத்து ஒரு இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துட்றோம். ஷோல்டர் அளவு 3, 1 இன்ச்சுக்கு ஒரு தையலுக்கு. கையோடைய நீளம் வந்து 6 இன்ச்சு, மொத்த அளவு 11 கொடுத்துட்டு இங்கே வந்து பிரின்சஸ் கட்டுக்கு ஒரு 4 இன்ச்சு கொடுத்துக்கிறோம். ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, இந்தாட்ட ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு கொடுத்து நீங்கள் இப்படி ஒரு லைட்டாக வளைஞ்ச மாதிரி கொடுத்து இந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முக்கோணத்தில் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பீஸை வச்சு நீங்கள் அப்படியே வந்து இது மேலே வெட்டிக்கோங்க. நான் இதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஷார்ட்டில் வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து ப்ளவுஸில் வெட்டினீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. புதுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஷார்ட்டில் வரைஞ்சிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா புதுசாக வெட்டுறவங்க மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இப்போ இருக்குது பாருங்கள், பாருங்கள், இதில் இருந்து ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கீழெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தைக்கும் போது எப்படி தைச்சி எப்படி ஜாயின் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். அந்த கோட்டு மேலேயே வெட்டுங்க. நீங்கள் வேறு இன்னுமே பண்ண வேண்டாம். அந்த கோடு எப்படி வரைஞ்சிங்கிறீங்களோ நீங்கள் அந்த ஷேப்லேயே தான் நீங்கள் வெட்டணும். ஓகேங்களா? சரிங்களா? பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து
பிரின்சஸ் கட். பிரின்சஸ் கட்டு இப்படி தான் வரும். இந்த கேப் வந்து நம்ம வச்சு தைக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். என்னுடைய செல்லு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனதுனால யூடியூப்பில் பழைய வீடியோ ஃபுல்லாக இதாகிடுச்சிங்க, லாக் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங்னு போட்டு நான் புதுசாக வந்து உங்களுக்கு பண்ணினுங்கிறேன். எனக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.